Hello friends, welcome to Meera Mind Voice, Day 82 in Big Boss House. இன்னைக்கு ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து முடிந்து விட்ட இந்த நிலையில் நண்பர்களை வர வச்சாங்க பிக் பாஸ் ஹவுஸில். எல்லாருக்குமே அது ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். அது எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முதல் தடவையாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் இன்னைக்கு 10 மணி வாக்கில் 2 கேர்ள்ஸு, நேஹா அண்ட் ஷியாமந்தா, 2 பேருமே விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க, சீரியல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஷியாமந்தா வந்து பவியோட ஃப்ரெண்டு, நேஹா வந்து லட்டுன்னு இவர் விஷால் சொல்கிற அந்த கேர்ளு. அவங்க 2 பேரும் வந்தாங்க. பவி ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க, என்ன நடந்துகிட்ருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு சர்வை பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன மாற்றிக்கணுமா, எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரியே எப்போ பாரு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இது பண்ணுற, எல்லாருக்கும் உன்னை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது, அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேம் விளையாடுறத பற்றி மட்டும்தான், உன்னோட இன்டென்ஷன் வந்து இந்த கேமில் வந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த உன்னுடைய இன்டென்ஷன்ஸை உன்னோட இன்ட்யூஷன்ஸை நீ சந்தேகமே படாத, நீ பர்ஃபெக்டாக விளையாடுற, யூஆர் அ பியூட்டிஃபுல் பர்சன், இந்த டவுட்டில் இருக்காத, இதுதான் நீன்னு வந்த அன்னிலேருந்தே சொல்லிகிட்ருக்க, அழகிறது தப்பு இல்லை, ஆனால் நீ பண்ணுறது வந்து 1 கிலோமீட்டருக்கு பண்ணுற, ஆனால் அதை பற்றி பேசுறது 1 மில்லிமீட்டருக்கு தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாதான், நாய்ஸியாக இருந்தால் தான் இந்த வீட்டில் விளையாடணுங்கிறது கிடையாது. பவி மாதிரியும் கேம் விளையாடலாங்கிறதுக்கு நீ ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ தைரியமாக விளையாடு, உன்னை நீ டவுட் பண்ணாத அப்படின்னு ஷியாமந்தா வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதே சமயம் வெளியில் வந்து மஞ்சரிக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக தான் கேட்டாங்க, சாஃப்டாலாம் கேட்கல. எது பேசினாலும் அவளுக்கு நேர்படவே பேசுங்க. அவளை ஃபேமிலியெல்லாம் வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் அவங்களெல்லாம் இழுத்து பேசினது நல்லா இல்லை. அதாவது அவங்க தம்பி வந்து ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்குது, அது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருந்தது. வேற நேஹா வந்து வெளியில் கார்டன் ஏரியாவில் விஷாலோட உட்காந்துட்டு, நீ வந்து உன்னோட கேப்டன்சியில் வந்து உண்மையாகவே நீ பயாஸ்டாக தான் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இன்றைக்கி அட்ரஸ் பண்ணது வந்து விஜய் சேதுபதி ஒரு தடவை வார்னிங் கொடுத்தாரு இல்லையா, டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசாதீங்க, இங்கே இத்தனை கேமரா இருக்குது, நீங்கள் அத்தனை பேருமே ஆக்டர்ஸ்னுட்டு. ஸோ அதை வந்து பேசுகிறாங்க, சௌந்தர்யாவை பற்றி அவங்க பேசினதை. அதுக்கு நீ சாரி கேட்டுட்டியா அப்படின்ன உடனே அது வந்து விளையாட்டாக பேசின மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னுட்டு இவர் சொல்கிறாரு, நான் சாரி சொல்லிட்டேன், முதல்ல எனக்கு அவளை பற்றி தெரியாதப்ப நான் தப்பாக நினச்சேன், அதுக்கப்புறம் அவள் என்கிட்டையும் பழகும்போது சரி இவ நேச்சராகவே சாதாரணமாக அப்படி தான் பழகிறா அப்படின்னு தோணினது. ஸோ இவங்க சொல்கிறாங்க, இல்லை யூ நீட் டு அப்பாலஜைஸ் எகெயின், ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நீ ஒன்றுமே பண்ணலை அப்படின்லாம் சொல்லிவிட்டு உன்னோட கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப்பு கேங்கு எல்லாம் வெளில வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தர்ஷிகா விஷயத்தை பற்றி இவரே கேட்டார். நான் தப்பு ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னுட்டு, உண்மையாகவே என் ஒப்பீனியன் சொல்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு, நம்ம விளையாட்டுன்னு பண்ணுறத சீரியஸாக அதர் பார்ட்டி எடுத்துக்கிறாங்கங்கும்போது நம்ம எவ்வளோ காஷியஸாக இருக்கணும். உடனே இவர் வந்து நான் இதை வந்து அது நினச்சி அதை வந்து இது நினச்சி பண்ணினேன், ஆனால் அது அப்படி ஆயிடுச்சு அப்படி ஒரு பூடகமாக, தர்ஷிகாகிட்டேயும் இருந்த வரைக்கும் ஒரு பூடகமாக தான் பேசிகிட்டு இருந்தார். உனக்கு அந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையுமே ஒட்டச்சு பேசலை. போனதுக்கு அப்புறமா தான் பாசத்தை நான் மதிக்கிறேன் அப்படி இப்படின்லாம் சொன்னார். ஸோ நீ பண்ணினது, நீயும் ஸ்பேஸ் கொடுத்த, அது நீ பண்ணின தவறு தான். அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுங்கும் போதே யூ ஷுட் ஹவ் ஸ்டாப்ட் இட். நீ அன்ஷிதாக்கிட்டேயோ சௌந்தர்யாக்கிட்டேயோ பண்ணுறது நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு அது டிஃப்ரெண்ட்டாக தெரியல, ஆனால் தர்ஷிகா விஷயம் வந்து தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எதையும் பேசாத அப்படின்னுட்டு
சௌந்தர்யாவையும் கூட்டிகிட்டு வந்து சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்குறாங்க. சௌந்தர்யாவுக்கு எதுவுமே புரியல, எதுக்கு அப்படிங்கிறாங்க. இவர் 2 விஷயம் சொல்கிறாரு. அது ஒன்று சொல்லும்போது தான் நமக்கே புரியுது. ஏதோ கேமில் விளையாடும்போது கால் படுதுன்னொன்னே நீ வேணால் தூக்கி பார்த்துக்கன்னு சொன்னேன், நான் அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு ஆடியன்ஸுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. எனிவே அது சொன்னதும் தவறு தான். அதை சொல்லும்போது டே இப்படியெல்லாம் பேசாதன்னு அங்கேருந்த மற்றவங்க சொல்லியிருக்கலாம், அதுவும் தவறு தான். இதே விஷயத்தை பின்னாடி விஷ்ணுவும் வந்து சொல்கிறாரு. அடுத்த கெஸ்ட்டு வந்து விஷ்ணு அண்டு தீபக்கினுடைய ஃப்ரெண்டு வெங்கட்ராஜ். அவரை வந்து தீபக் வந்து சிங்கம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க 2 பேரும் வராங்க. வந்த உடனே விஷ்ணு வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுகிறாரு. பவித்ரா வந்து இந்த வீட்டிலே ஒரு பாசிட்டிவ் வைப் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களெல்லாம் பார்க்கும்போது கையெல்லாம் நடுங்குதுப்பா அப்படின்னு. உனக்கே நடுங்குதா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. ரயானை வந்து டாஸ்க் பீஸ்ட்டு, நீ ஏன் வந்து ஒரு மாதிரி உன்னை டவுட் பண்ணிகிட்ருக்க, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிற, அது ஃபேமிலி சொல்லிட்டு போனது, அது அவங்களோட கருத்து. ஸோ நீ அதெல்லாம் நினச்சி டவுன் ஆகாமல் கேம் விளையாடு, நீ நல்லா தான் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து 3 வீக் தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் இன்னும் விளையாட போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் கேம் எல்லாமே ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு இது வரப்போகுது. ஆனால் அது இல்லை, கேம் வந்து நீங்கள் எங்கேயோ திசை மாதிரி போயிட்டீங்க. ஸோ உங்கள் எல்லாரையும் திருப்பி லைனுக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஃபேமிலி எல்லாம் வந்தது. ஸோ அதனால இன்னொரு பூஸ்டப் ஆகி மிச்சம் 3 வீக்கு நீங்கள் விளையாடுவீங்க அப்படின்னெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் பூஸ்டப் பண்ணிவிட்டு இதோட முடிஞ்சு போச்சு, இந்த வீடு ஃபுல்லாகவே மைண்ட் கேம் தான் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே தீபக்கோட ஃப்ரெண்டு வந்து க்ரியேட்டிவாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஒன்லி டாஸ்க்குன்னு கொடுத்தா அதில் வந்து ஒரு சண்டை போடுறது இல்லை கேள்வி கேட்குறது மட்டும்தான் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக அதை என்ன பண்ணலான்னு என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தாப்புல முத்துவை பார்த்து விஷ்ணு முத்துவை பார்த்து மாப்பிள்ளை, இந்த வீட்டில் வாயை வச்சே நீ பழிச்சிட்டு இருக்கல்ல அப்படிங்கிறாங்க. ஜாக் வந்து நீ வெளில ஒருத்தங்களை அனுப்பிச்சிட்ட, நீ வெளியில் வா, அவங்களே தருவாங்க உனக்கு நிறையன்னொன்னே ஜாக்குக்கும் புரியல, நமக்கும் புரியல ஜாக் யாரை வெளில அனுப்பிச்சாங்கன்னுட்டு. மஞ்சரியை வந்து உங்கள் பிளான் எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் இவங்களை சாதாரணமாக எடை போடாதீங்க அப்படின்னுட்டு. உங்கள்லேயே ஒருத்தன் ஒரு இவன் இருக்கான், அவன் அது உங்கள்லேயே ஒரு வெற்றியாளர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பெரிய அணுகுண்டு, அதெல்லாம் சாதாரணமாக எடை போடாதீங்கன்னு எல்லாரும் சௌந்தர்யா அப்படிங்கிறாங்க. பட் அவன் சொல்கிறது, விஷ்ணு சொல்கிறது வந்து ராணவ. எல்லாரும் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் எதிர்பக்கமாக போனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அவனை தானே கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனுக்கு சொல்லணும்னா முக்கியமாக நாள் முழுக்க முரணாக சொல்லணும், ஒரு புக்கே போடலாம் அப்படின்னு முத்துவை பற்றியும் நல்லா இதுவாக சொன்னார், பேசிகிட்டு இருந்தார். உடனே சௌந்தர்யா வந்து ஷீ இஸ் வெரி ரா அண்ட் ரியல் இன் திஸ் ஹவுஸ், அவள் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச பெரிய அசட்டு. அதாவது விஷ்ணு எப்படி சௌந்தர்யாவோட கேமை டிசைட் பண்ணுறாருன்னா, டாஸ்கில் விளையாடினாதான் விளையாடினதுங்கிறது கிடையாது. டாஸ்க்கை ஒரு 10 நிமிஷம் தான் போடுவாங்க. இந்த வீட்டில் நீ என்னவா இருக்கங்கிறத தான் பார்ப்பாங்க. நீ மற்ற இடத்துலலாம் நிறைய ஸ்கோர் பண்ணிட்ட, அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட உன்னை கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ நீ நான் டாஸ்கில் விளையாடலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் நீ யோசிக்காத, எல்லார்ட்டையுமே பாசிட்டிவாக தான், எல்லாருமே நல்லா கேம் விளையாடுறீங்க, எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தீபக்கோட ஃப்ரெண்டு வெளில வந்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே இங்கே மேஜராக இருக்கிறது ஆக்டர்ஸ் தான், உங்கள் கேரியருக்கு உங்களை நீங்கள் ஏதாவது முன்னேற்றி கொண்டு போகிற மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் யாருமே செய்யலை. உங்களை நீங்கள் ஒரு ஆக்டராக இந்த வீட்டில் வெளிப்படுத்திக்கவே இல்லை. அதுதான் பிக் பாஸ் பார்த்தாரு, இத்தனை நாளாக விளையாடுறாங்க, டிஆர்பி ஒன்றும் ஏற மாட்டேங்குது, என்ன பண்ணி என்ன சொன்னால் ஏறும், ஃபேமிலி வந்து சொன்னால் ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா ஃபேமிலி சொல்லிட்டு போயும் ஒன்றும் பெருசாக இல்லை. சரி, ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்னும் உடச்சி இன்னும் தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சி வச்சிட்டாரு. ஸோ பெஸ்ட்டு மொமெண்ட்டு அருணை வந்து ஃபயர் வரணும் உனக்கு, அருண் முத்து ஃபைட்டு செம்மையாக இருக்குது, பெஸ்ட்டு மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிட்வீக் எவிஷனில் நின்னப்போ நானே ரொம்ப கலங்கிட்டேன் அப்படின்ட்டு சௌந்தர்யாகிட்ட யூ ஆர் பெட்டர் தேன் மீ, நல்ல பெஸ்ட்டு பிளேயர் இந்த ஹவுஸு அது இதுன்னு சொல்லி அவங்களையும் நல்லா ஏற்றி விடுறாரு.
முத்து ஜெஃப்ரி இவங்க எல்லாரும் நன்னா பண்ணுறாங்கன்னுட்டு ராணவ் வந்து இந்த வீட்டில் அடங்காத சிங்கம் அப்படின்ட்டாரு நம்ம தீபக்கோட ஃப்ரெண்டு சிங்கம். சௌந்தர்யா விஷ்ணுவுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு எல்லாருமா சேர்ந்து ஒரு பிளேட்டில் வில் யூ மேரி மீனு எழுதி செம க்யூட்டாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை வந்து கார்டன் ஏரியாவில் கொண்டு வந்து அன்ஷிதா விஷால் இவங்க 2 பேரும் சௌந்தர்யா கையில் கொடுக்க அதை பார்த்த விஷ்ணுவோட ரியாக்ஷன் ஒரு ஷாக்கு. ஐயோ இப்படி பண்ணிட்டாலே, இதை இப்போ அக்செப்ட் பண்ணாலும் தப்பு, அக்செப்ட் பண்ண மாட்டேன்னாலும் தப்பு. அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா ரொம்ப பவ்யமாக போய் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டுட்டாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, எதுவும் கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு. நீ 20 நாள் கழித்து வந்து பார்த்துப்பம்மா, இப்போ யார் போய் அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே பயந்து சொல்கிறாரு அவர். அதுக்கப்புறமா பாய்ஸை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போய் நான் பேசணும் அப்படின்னு விஷ்ணு அழைச்சிட்டு போனார். எகெயின் நேஹா சொன்ன அதே விஷயத்தை, ஆனால் விஷால்கிட்ட மட்டும் தனியாக சொல்லாமல் பாய்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து வீட்டில் நடக்கிறதுக்கு இப்பயே சாரி கேட்டு முடிச்சு விட்டுருங்க, ஒரு டாட் வச்சுட்டு வெளில போகாதீங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த ஹவுஸ் வந்து ஒரு ட்ராமா மாதிரி, டாஸ்க்கு கிடையாது. ஸோ யார் இதை கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிச்சிடுங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த வீட்டில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ ஒரு ஸ்வீட் மெமரிஸோடு வெளியில் போங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. தீபக்கை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னோடனே தான் எப்படி வெளியில் தெரியணுங்கிறத அவர் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக வெளில இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொன்னோடனே பிக் பாஸ் வந்து விஷ்ணு அப்படின்னு ஒரு வார்னிங் வாய்ஸ் கொடுத்த உடனே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. யாருமே வெளியில் எப்படி போயிட்டுருக்குங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் பேசலை. அடுத்தது ஈவினிங் வந்து ஈரோடு மகேஷ் அண்ட் அர்ச்சனா வராங்க. ஈரோடு மகேஷ் யாருக்காக வந்தாங்கன்னு ஹவுஸ்மேட்ஸ் அத்தனை பேருக்குமே ஒரு சந்தேகம். எல்லோரும் சொல்கிறாங்க, அவரே சொல்கிறாரு, நான் வந்து தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு அந்த ப்ரோக்ராம் பண்ணதுனால முத்துக்கும் மஞ்சரிக்கும் வந்ததா நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் நான் உங்கள் எல்லாருக்குமா வந்திருக்கேன், அர்ச்சனா அருணுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டாங்க. அர்ச்சனாவும் அருணும் தேவர் கம்ப்ளீட்லி லவ் பேர்ட்ஸ். கம்ப்ளீட்டாக அர்ச்சனாவோட கான்சன்ட்ரேஷன் முழுக்க அருண் மேலே தான் இருந்தது. எல்லா ஹவுஸ்மேட்டுமே எதிர்பார்த்தாங்க, அர்ச்சனா வர போகிறாங்க, எல்லாரையும் போட்டு பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஈவன் இவர் கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு அருண் கூட, அவள் வந்தால் எல்லாரையும் பிளாஸ்ட் பண்ண போகிறா, செம்மையாக இருக்கும்னுட்டு. அவங்க யாரையும் எதுவுமே பேசலை, எல்லாருக்கும் பாசிட்டிவ் மெசேஜ் தான் கொடுத்தாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. மகேஷ் பற்றி கேட்கவே வேணாம், ஹி ராக்டு த ஹவுஸ் டுடே. ஃபுல்லாக ஃபன்னு, யார் எது பேசினாலும் கவுண்டர் கொடுக்கறது, இது பண்ணுறது செமையாக இருந்தது. அர்ச்சனா சொன்னாங்க, யூ ஆர் டூயிங் ரியலி வெல், ஆனால் அப்பப்போ டவுன் ஆகி உட்காந்துடுற, அது பண்ணாத, என்ன பண்ணிகிட்ருக்க, ஆர் யூ ஃபைன் அப்படின்லாம் கேட்டுட்டு. 80 days நான் இருந்திருக்கேன், இன்றைக்கி 83 days ஆகிடுச்சு நீ இருக்க. ஸோ நீ வந்து உடனே அருண் சொல்கிறாரு, ஐ வில் டெஃபினெட்லி டூ 90 அப்படிங்கிறாரு. ஸோ நீ பெட்டை வின் பண்ணிட்ட, என்னை விட ஜாஸ்தி இருந்துட்ட அப்படின்ன உடனே மகேஷ் இங்கே வெளில பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்த உடனே ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டாங்க மஞ்சரி. ஏன்னா மஞ்சரி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அவர் வரலையேன்னு இவரை பார்த்துட்டு திகைச்சு அப்படியே நின்றுட்டாங்க, ஒன்றுமே பதிலே பேசலை. ஸோ அவங்க நான் வந்ததுலேயே பயங்கரமாக அப்செட் ஆனது மஞ்சரி தான் சொல்லிட்டு பவித்ராவை நல்லா ப்ரைஸ் பண்ணார். பாருங்கப்பா, நல்ல குடும்பப்பாங்கான பொண்ணு, வந்தோடனே தண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா, யாருமே என்னை எதிர்பார்க்கல, இங்கே சந்தோஷப்படுற ஒரே ஆளு குமரன் தான் அப்படின்னுட்டு. நான் பிக் பாஸ்டையே கேட்கணும், எதுக்கு என்னையே பிக் பாஸ் இங்கே உள்ளே வர சொன்னீங்க அப்படின்னுட்டு. எல்லாரும் என்னை ஊற்று பார்க்குறாங்க, டேய் நீ எதுக்குடா வந்தேன்னுட்டு அப்படின்ன உடனே முத்து முகம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குது, தனியாக பேசிட்டு வந்து என்னை மட்டும் விட்டாச்சா. அதே மாதிரி அவர் ரொம்ப ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காரு, நல்லா இருக்குது. ஒன்று மகேஷ் சொல்கிறாரு, அவன் ஹீ இஸ் ஃபுல் ஃபன்னு, அவன் பாட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கட்டும் அப்படின்னுட்டு. அர்ச்சனா வந்து நாங்கள் வரலாமான்னு கேட்டுட்டு வந்து உட்காந்து, இந்த சீசனில் டாக்ஸிசிட்டி ரொம்ப கம்மி, நானே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் இந்த சீசனில் வந்திருக்கக்கூடாதா, மொத்த
டாக்ஸிசிட்டியும் ஃபுல்லாக இறக்கியிருக்கலாம், வச்சு செஞ்சுருக்கலாம் இவங்கள எல்லாரையும். போன தடவை கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டமே பட்டிருக்க வேண்டாம் அப்படின்னுட்டு. அருண் வந்து எப்போவுமே ரொம்ப லக்கி, அவர் இருக்கிற இடமே எல்லா இடமுமே பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னாங்க. உடனே அருண் கேட்டார், நாங்கள் வந்து நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, ஜாயின் பண்ணிக்கலாமான்னு. மகேஷ் உடனே, நீங்கள் தான் ஜாயின் ஆகிட்டீங்களே, நீங்கள் தான் இது ஆகிட்டீங்களே. ஈவன் அவங்க சிரிக்கும்போது கூட, நான் பயந்துட்டேன்ப்பான்ட்டு அர்ச்சனா வந்து அருண் பக்கம் நகர்ந்தாங்க. ஏம்மா இந்த பக்கம் கூட நகரலாம், உடனே அங்கே தான் போய் ஒட்டணுங்கிறது இல்லைன்னு நல்லா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் மகேஷ் அவங்க 2 பேரையும். உடனே நாங்கள் திரும்ப கிளம்புறோன்னு சொல்லிட்டு வெளில ஓடிட்டாங்க. உடனே ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னுட்டு, விஷ்ணுவை பண்ணீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார் சௌந்தர்யாவை பார்த்து. ஜெஃபுக்கு வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் எல்லாமும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம், அதே மாதிரி கஷ்டப்பட்டு நல்லா முன்னேறி வரலாம் அப்படின்னுட்டு பவித்ராவை பார்த்து, இந்த பொண்ணு கொட்டாவி விடுதா, இவங்க சீரியல் ப்ரமோஷனுக்காக நாங்கள் போகிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், இந்த பொண்ணு நாள் முழுக்க கொட்டாவியே விட்டுட்டு இருந்தது அப்படின்னு கலாய்ச்சார். ஜாக் வந்து எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, சிலதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப டயர்டாகிடுது, சுற்றி 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 முடிடா 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 அப்படின்னு இருக்குது, அந்த அளவுக்கு பேசுகிறீங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அப்படின்னு எல்லாரையுமே இது பண்ணி சொல்லிகிட்டு இருந்தார். பிக் பாஸ் தான் இந்த சீசனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு, பிக் பாஸ் தான் வின் பண்ணுவார் அப்படின்ட்டாரு பொட்டுன்னு. பவித்ராலாம் நான் 30 நாளில் கிளம்பிடும்னு எதிர்பார்த்தேன். ராணவ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த பையன், ஹீ டிசர்வ்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விஷால் உடனே, வெளியில் டவர் பார்க் போனவங்களை இன்னும் காணுமே அப்படின்னொன்னே, ஏன் உனக்கு வருத்தமாக இருக்குது, தம்பியை பார்க்க இன்னும் யாரும் வரலையா, நாங்கள்லாம் இங்கே பிஸியாக இருக்கோம், உன் கண்ணு மட்டும் அங்கேயே இருக்குது அப்படின்னு அவனை இது பண்ணினோடனே, இல்லை வந்தாங்க, ஆனால் தங்கச்சியாக வந்துட்டாங்க அப்படின்னோடனே, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டே தாங்காதே, இந்த வீட்டில் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் காணாமையே போயிடுவாங்களே அப்படின்னு பயங்கர கிண்டல் விஷாலை. உடனே எல்லோரும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்து சாங் போட்டார். ஆக்சுவலாக பிக் பாஸ் சாங் போட்ட உடனே அவங்க உடனே டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் எழுந்து எல்லாருமா வெளில வந்தாங்க. மெயின் டான்சர்ஸ் வந்து ஆப்வியஸ்லி லவ் பேர்ட்ஸு, அர்ச்சனா அண்டு அருண். கூடவே விஷாலும் போய் ஆடினவனை வந்து போய் அன்ஷிதா கூட்டிகிட்டு வந்து, அவங்க 2 பேரையும் ஆட விடுன்னு சொல்லி ராணா ஒரு பக்கம் தனி ட்ராக் வாசிச்சுட்டு ஆடிட்டு இருந்தான். அவன் வந்தோடனே சொன்னான், அண்ணா நீங்கள் என்ன எப்படி இருக்கேன்னு கேட்குறேன்னு நல்லா அடிச்சிட்டிங்கன்னானோன்னே, டேய் உனக்கு உண்மையிலே அடிபட்டுதா இல்லையாடான்னுட்டு, இப்போ தான் அடிபட்டுதுன்னு சொன்னேன், அவங்க கையெழுத்து போட்டோடனே இங்கே வந்து ஜிங்குன்னு கையை ஆட்டி நீ பாட்டு டான்ஸ் ஆடுற, இப்போல்லாம் வலிக்கலையாடா. எல்லாருக்குமே ராணுவ வந்து கை அடிபட்டுதுன்னு ஃபேக் பண்ணியிருக்கான்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவும் கேட்டாங்க, நீ எப்படி அந்த பக்கம் படுக்கிறன்னுட்டு. இவரு கேட்குறாரு, டேய் உண்மையிலே உனக்கு அடிபட்டுதாடான்னுட்டு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஃபன் பண்ணினார். அவர் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி சொன்னார், நம்ம வந்து தமிழில் ஏதாவது பேசணும் முத்துக்குமரா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பெருசாக சந்தர்ப்பம் இல்லாமல் அர்ச்சனா அண்டு நம்ம ஜெஃப்ரி பாட்டெல்லாம் பாடினாங்க, இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீ கேவ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஸ்பீச். அதாவது நீங்கள் எல்லாருமே வேறு லெவல், எவ்வளோ நாளாக 80 நாளாக இங்கே இருக்கீங்க, ஒரு சரியான போர் வீரனுக்கு மட்டும்தான் மிகச்சிறந்த போர்க்களம் பரிசாக கிடைக்கும். ஆக்சுவலாக 100 நாளும் உங்களுக்கு பெரிய லைஃப் டைம் சிலபஸ். இந்த 100 நாளில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு இதுவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கொஷின் பேப்பர் பிக் பாஸ் எதை கொடுக்குறாரோ அதுக்கான ஆன்சரை எழுத ட்ரை பண்ணுங்கள். அடுத்தவன் எதை எழுதுகிறான், முன்னால் இருக்கிறவன் என்ன எழுதுகிறான், முன்னால் போனவன் என்ன எழுதிட்டு போனான், வந்துட்டு போனவங்க எல்லாம் என்ன மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் பிக் பாஸ் கேட்கல. பிக் பாஸ் கேட்குறது, நான் உனக்கு தர கொஷின் பேப்பர், நான் ஆசிரியராக இருக்கேன், நீ மாணவனாக இருக்க, நீ என்ன ஆன்சர் பண்ண போகிற. கொஷின் ஒன்று தான், ஆனால் உன்னுடைய ஆன்சர் வேறு வேறு. அவன் ஆன்சர் வேறு, இவன் ஆன்சர் வேறு, அவன் ஆன்சர் வேறு. நல்லா எழுதுகிறவன் வின் பண்ண போகிறான். ஸோ அதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க
உங்களுடைய ஆன்சரை இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கையும் நல்லா ப்ரைஸ் பண்ணிவிட்டு தீபக் வந்து சொல்கிறாரு, உண்மையிலேயே எங்களுக்கு வாரம் விஜய் சேதுபதி என்ன கொடுக்குறாரோ, பிக் பாஸ் எங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதை விட தெளிவாக இந்த கேம் என்ன, நாங்கள் என்ன பண்ணணும்னு அழகாக விளக்கினீங்க அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஹாப்பி. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் ஒரு சில பேர் ரொம்ப சோகமாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க நினச்சவங்கெல்லாம் வரல அப்படின்னுட்டு. ஜாக்லின் கூட இவங்களுக்கெல்லாம் மட்டும் 2 வராங்க, எனக்கும் நேத்திக்கு ஃபேமிலியும் இன்றைக்கி யுவராஜும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. மஞ்சரி தான் ரொம்ப எதிர்பார்த்து இன்றைக்கி ஏமாந்து போயிட்டாங்க. இன்றைக்கி மூவி 6 பேர் வந்தாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னும் 6 பேர் வருவாங்களோ அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துகிட்ருக்காங்க. இதில் இப்போயே மைண்ட் கேம் ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முத்து, ஜாக்லின் அண்டு தீபக். சௌந்தர்யா சொல்கிறாங்க, இவங்க என்னப்பா அங்கே பேசிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க, என்னமோ இவங்க 4 பேரும் தான் ஃபைனல் வர்ற கேமர்ஸ் மாதிரி, நம்ம எல்லாரும் சும்மா இதுக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. பவித்ரா அண்டு இவங்களுக்கு ஒரு தகராறு, ஜாக்லினுக்கு. பவித்ரா வந்து கேட்டாங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்க ஃப்ரெண்டு போன உடனேயே மஞ்சரி கிட்ட, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு. மஞ்சரி வந்து நான் ஓகே தான், ஆனால் அவங்க சொன்ன டோனில் நான் பேசலை, அவங்க சொன்ன மாதிரி நான் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி நான் பேசலை அப்படின்னாங்க. ஜாக்லின் வந்து என்ன கூட ஏதோ சொன்னாங்கன்னு ஆரம்பித்தாங்க. உடனே என்ன சொன்னான், என் தம்பி சொன்னது தானே, அதாவது ஃபைனல் 3ல் இந்த வாரத்தில் நீ கூட போயிடலான்னு சொன்னது, அதனால் நீ யாரையும் நம்பாதன்னு தம்பி சொன்னான். நீ தான் சொல்லிட்டு இருந்த ஃபைனல் 3ல் யார் இருப்பாங்கங்கிற மாதிரி, மேபி 1 பேர் இருக்கலாங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னுட்டு அதுக்கு விளக்கி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சௌந்தர்யா அண்ட் அன்ஷிதா பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ இவங்க 4 பேர் மட்டும்தான் ஃபைனல்ஸ்க்கு வரப்போகிற மாதிரியும் மற்றவங்க எல்லாரையும் இவங்களே வெளில அனுப்பிச்சிருவாங்கங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு. ஆக்சுவலாக மஞ்சரி, முத்து, ஜாக்லின் அண்ட் தீபக் இப்போ ஒன்றாயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ஸும் இருக்குது, நம்ம 4 பேரும் ஃபைனலிஸ்ட் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி. பார்ப்போம் யார் வராங்க அப்படின்னுட்டு. இவங்க யார் பொட்டி எடுப்பாங்கன்னு பயங்கர டிஸ்கஷன். நல்லா தீபக் சொல்கிறாரு, டேய் யார் பொட்டி எடுக்கணும்னு நினைக்கிறானோ அவனை எடுக்க விடாமல் பண்ணணும்டா, வேறு எவனாவது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கிறவனை கலப்பி விட்டு எடுத்துகிட்டு போக வைக்கணும். மைண்ட் கேம், எவ்வளோ வச்சா நீ எடுப்பேன்னுட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு, அன்ஷிதா, ஜெஃப்ரி, பவித்ரா டெஃபினட்டாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், பட் ஒரு கற்பனையில் எவ்வளோ வச்சா நீங்கள் எடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது தீபக் சொல்கிறாரு 17ன்னுட்டு, அருண் 20 அப்படிங்கிறாரு. அடுத்தது சௌந்தர்யா கிட்ட வந்தோன்னே 1 ரூபா வந்தால் கூட நான் எடுக்கிற நிலையில தாண்டா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னுட்டு, இல்லை 17.5 அப்படிங்கிறாங்க. 15 சொல்கிறாங்க. ஜாக்லின் 17.5, ரயான் 15க்கு மேலே வந்தால் நான் எடுப்பேங்கிறாங்க. ஜெஃப்ரி 16, அன்ஷிதா 15, பவித்ரா நான் 30, சொல்ல 50 அப்படிங்கிறாங்க. நான் 20. ஸோ எல்லார் மனசுலேயும் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ வந்ததுன்னா சரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ராணுவ 12 வந்தாலும் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு கோஇபிபோ வந்து அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கான டாஸ்க் என்னென்னா, ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஃபுல்லாக பால்ஸ் போட்டிருக்கோம். அந்த பால்ஸ்க்குள்ளே ஏதோ ஒரு பலூனில் வந்து கோஇபிபோங்கிற ஒரு செட்டு இருக்கும். அது யார் கைக்கு கிடைக்குதோ அவங்க தான் வின்னர். இந்த 2வது வாரத்துலேருந்து ஆரம்பித்து இந்த வாரம் வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நிறைய ஸ்டாம்பிங் வாங்கியிருக்கிற தீபக், பவித்ரா அண்ட் மஞ்சரி 3 பேரும் இந்த டாஸ்க் விளையாடுறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் போய் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் அந்த பலூனை மிதித்து யாருக்கு கிடைக்கிறதுன்னு பார்த்தா பவித்ரா கெட்ஸ் த செட். சரி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா வெளியில் வாங்க செகண்ட் ரவுண்டு விளையாடலான்ட்டு சொல்லிட்டாரு பிக் பாஸு. வெளியில் வந்து பார்த்தா ஒரு டைஸ் இருக்குது, அந்த டைஸை உருட்டணும். அதில் இவங்க முன்னாடி செலக்ட் பண்ணாங்க இல்லையா, துபாய், பக்கு அண்டு ஜெய்ப்பூர், அது 3ம் வேறு இதில் இருக்கும். இன்னொன்று வந்து மிஸ்ட்ரி டெஸ்டினேஷன். அவங்க டைஸை உருட்டி போட்டு எது வருதோ தட் வில் பி கிவன் டு பவித்ரா அப்படிங்கிறாங்க. அவங்க உருட்டி போட்டோன்னே மிஸ்ட்ரி டெஸ்டினேஷன் வந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வியட்நாம் வாஸ் ரிட்டன். ஸோ பவித்ராவும் அவங்க கூட யாராவது ஒருவர் அக்கம்பெனி பண்ணுறதுக்கு, வியட்நாம் போயிட்டு வர்றதுக்கு கோஇபிபோ வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னுட்டு. ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பாங்களா இல்லை
மற்ற எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் கொடுப்பாங்களா தெரியல. கோஇபிபிஓவின் சார்பில் அவங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பவித்ராவுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்து முடித்து விட்டார்கள். அடுத்தது மிட் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யார்? நம்ம மஞ்சரி, பவித்ரா, ரயான் எல்லோரும் சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க, ஒய் யூ வாண்டட் டு மேரி விஷ்ணு, எதுக்காக அவனை சூஸ் பண்ணின சொல்லு அப்படின்னுட்டு. அவங்க சொல்கிறாங்க, குட் சோல், நேச்சராகவே பயங்கர ஹெல்பிங் டெண்டன்சி உண்டு, அவருக்கு அனிமல்ஸ் மேலே ரொம்ப கேர் உண்டு, அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக பார்த்துப்பார் அப்படின்னு அவங்கள வச்சு பயங்கரமாக கிண்டல் பண்ணி நாளை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு தெரியும் யார் வெளியில் போகிறாங்க, இந்த வாரம் ஒரு எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.